ஹாய், நீங்கள் எங்களோட பேங்காக் வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்களா கூட எங்களுக்கு தெரியா. இருந்தாலும் நாங்கள் அதை அப்லோட் பண்ணோம். ஸோ அதில் நிறைய எபிசோட்ஸ் வேறு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் நடுவில் இந்த வீடியோவை நாங்கள் இப்போ லான்ச் பண்ணுறோன்னா, இந்த வீடியோ வந்து இப்போ கரண்ட்லி நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு போகிறத நாங்கள் இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறீங்க. எஸ் காய்ஸ், நம்ம கூட ஒரு விஐபி இருக்காரு. நாங்கள் வெட்டிங்க்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பெறப்பட்டோம் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் பெறப்பட்டோம். இப்போ இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 5 hours ஜேர்னி. பெறப்பட்டோம் இல்லை புறப்பட்டோம். குழப்பறாரு காய்ஸ். இப்படித்தான் எல்லாத்துலேயும் இவங்க குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க காய்ஸ். சரி, இவர் சொன்ன மாதிரியே புறப்பட்டோம். அப்போ இன்னொரு 2 hours நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுவோம். அங்கே ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் காட்டிட்டு, அதுக்கு பிறகு பூல் இருக்குது, பூல்லையும் நாங்கள் குளித்து கொஞ்சம் விளையாடிட்டு, அதுக்கு பிறகு அப்புறம் தான் யோசிக்கணும். நான் அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு பிச்சத்தை காட்டுறேன். இவ்வளோ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ சம்திங் வெளில. இது யார்? இந்த காட்டுக்கு யார் இந்த வருது? ஒன்றும் விளங்குது. ஐயோ, லைட்லாம் ஆஃப் பண்ணிடுச்சு. ஐயோ, கொஞ்சம் காய்ஸ் அந்த உருவத்தை தேடி தாங்க திருப்பி போகிறோம். கொஞ்சம் இருங்க காய்ஸ். இந்த காட்டுக்கு அமானுஷ்யமான உருவங்கள்லாம் அலையுதுன்னு சொல்றாங்க. எங்க ப்ரோ அமானுஷ்யம்? எங்க ப்ரோ? காட்டு அவனை ஏற்றுவியா? அங்கனையா? இப்போ இன்னைக்கு சத்தியமா ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கியா? அப்படியா? அமானுஷ்யமான உருவங்கள் தான் ரெக்கார்ட் ஆகும்னு நினைச்சேன். கடைசியில் காட்டு பண்டிகை வந்துருச்சா? பாப்போம். 1 hour later. கைஸ், இப்போ நாங்கள் பூலில் இருக்கோம். நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பூலுக்கு இறங்கிட்டோம். இதுதான் ஹோட்டல் நம்மட. ஸ்பெஷலாக இப்போ நாங்கள் நடு காட்டுக்குள்ள ஒரு ஹோட்டலில் தான் இருக்கோம் சொல்கிறோம். ஆர்டர் பண்ணாமல் இவர் என்ன தந்திருக்காங்கன்னா வைல்ட் பூ, அதாவது அதை தந்திருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை தான் ஒரு வைல்ட் பூ காட்டுப்பண்டி. சுட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி தந்திருக்காரு. மட்டன் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து சாப்பிட்ட பீஸ் ஈரெல்லாம் தெரியா, அதனால் இன்னொரு பீஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாளைக்கு காலைல நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் டின்னரும் இங்கேயே தான் வருது. இன்னைக்கு காலையில் நாங்கள் ஏர்லி மார்னிங் அந்த வெட்டிங்க்கு வேறு போக இருக்குது. அந்த நேரம் நான் காட்டுறேன். The next day. குட் மார்னிங் கைஸ். இப்போ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் இந்த நாங்கள் சொன்ன மாதிரி வெட்டிங்க்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வெட்டிங் இல்லை சொன்னது நல்லா இருந்துச்சு. பட் டோன்ட் நியூஸ் பேட். இப்போ நாங்கள் பெறப்பட்டு அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு போவோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த கல்யாணத்தில் வேண்டிக் கொண்ட எங்களை கூப்பிட்டது எங்கள் கையால் அவங்க இது பண்ணுறாங்க. கேட்ட பிளஸிங் அவங்க எங்கள் எம்எஸ்சி ரெக்கார்ட்ஸ் பிளஸிங் பண்ணுறோம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் சரி நான் கல்யாணம் முடிக்கல. இப்போ நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஏய் சுப்பமன் வாங்க என்ன இசரடா சிலாக்கள் பார்த்துருப்பீங்க, சிலாக்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு ஹிடன் பிளேஸ் தான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் காட்டுறேன் எங்கே இருக்கு. ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ஹிடன் பிளேஸ் பாருங்க. இப்போ நோர்லியா போய்கிட்டு இருக்கோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு. ஓகே गाइस, இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு வெட்டிங் அண்ட் 2 ஹைலைட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் எல்லாம் நோர்லியா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போ திருப்பியும் பேக் டு கொலம்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் திருப்பியும் மீட் பண்ணுவோம்.